ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக்கிங் ஸ்டைல் சேனல். இந்த வீடியோவில் நான் பாலக் பராத்தா, அதாவது பாலக் சப்பாத்தி எப்படி ஈஸியாகவும் டேஸ்டியாகவும் பண்ணுறதுன்னு தான் காமிச்சிருக்கேன். இது வந்துட்டு பாலக்கீரை வந்துட்டு நம்ம உடம்புக்கு ரொம்பவே நல்லது. இதில் வந்து விட்டமின் சி இருக்குது. அதோடு இது நம்ம ரெகுலராக சாப்பிட்றதுனால நம்மளுக்கு டைஜஷன் பவர் ரொம்பவே இம்ப்ரூவ் ஆகும். ரெகுலராக டயட் இருக்கிறவங்க, வெயிட் ரெடியூஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க நம்ம ரெகுலர் சப்பாத்தியை விட இந்த மாதிரி பாலக் சப்பாத்தி யூஸ் பண்ணி சாப்பிட்றதுனால சீக்கிரமாகவே அவங்களுக்கு வெயிட் ரெடியூஸ் ஆகும். அந்தளவுக்கு இதில் டைஜஷன் பவர் அதிகமாக இருக்குது. பொதுவாகவே நம்மளுக்கு கீரைங்கெல்லாம் நம்ம சேர்த்து டெய்லி ரொட்டீன் லைஃப்பில் சேர்த்துட்டு சாப்பிட்டா நம்மளுக்கு ரொம்பவே ஹெல்த் பெனிஃபிட் இருக்கும். ஸோ இந்த ஹெல்த்தியான ரெசிபியை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் வந்து ஒரு ஃபுல் கட்டு பாலக்கீரையை நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்துகிட்ருக்கேன். அது கூடவே ஒரு 300 கிராம் நான் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். 3 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். 1 இன்ச்சு அளவு இஞ்சி எடுத்திருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் சீரகம் எடுத்திருக்கேன். தேவையான அளவுக்கு உப்பு, தேவையான அளவுக்கு எண்ணெய். ஒரு அரை கப்பு நான் மைதா மாவு எடுத்திருக்கேன் கோட்டிங்க்காக. பொதுவாக நம்ம சப்பாத்தி செய்யும் போது கோதுமை மாவுலேயே நம்ம கோட்டிங் எடுத்தோம்னா அது மேலே வந்துட்டு நம்மளுக்கு லேயராக தெரியும். அதனால் இந்த மாதிரி மைதா மாவை எடுத்தால் கோட்டிங் நல்லா வரும். நான் முதல்ல ஒரு கடாயை ஸ்டவ் மேலே வச்சு அதில் தண்ணி ஊற்றி, தண்ணி காஞ்சதும் நம்ம எடுத்து வச்சு இந்த கீரையை சேர்த்துக்கிறேன். கீரையை சேர்த்துட்டு இந்த மாதிரி கீரை தண்ணி கொதிக்க ஆரம்பித்ததும் இது நல்லா வெந்திருக்கு. நம்ம பார்க்கும்போதே தெரியும் இதோடைய கலர் மாதிரி டார்க் கலரில் வரணும். இது பாருங்கள், இந்த மாதிரி இந்த மாதிரி டார்க் கலரில் வந்த உடனேயும் இது ரெடி ஆகிடுச்சு. நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு தண்ணியை ஃபில்ட்ரு பண்ணி கீரையை மட்டும் எடுத்துக்கணும். இப்போ நம்ம கீரையை மட்டும் எடுத்துகிட்டு இந்த கீரை நல்லா கம்ப்ளீட்டாக ஆறணும். ஏன்னா நம்ம கிரைண்ட் பண்ணி எடுக்கணும். சூடாக இருந்தால் ஜார் தெரிச்சிடும். இந்த தண்ணியை வந்துட்டு நம்ம கோதுமை மாவு பிசைறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஜாரை நான் வந்து ஒரு ஜார் எடுத்து அதில் நம்ம ஆற வச்சுருக்கிற கீரையை சேர்த்துட்டு நம்ம எடுத்து வச்சுருந்த பச்சை மிளகாவை 1க்கு 2 கிள்ளி போட்டுக்கணும். அது கூடவே இஞ்சி சீரகத்தையும் சேர்த்துட்டு மூடி நான் நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கினேன். இது செப்பரேட்டாக இருக்கட்டும். நம்ம இப்போது ஒரு பெரிய பாத்திரம் எடுத்து அதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற கோதுமை மாவை சேர்த்துக்கலாம். அது கூடவே நம்ம ஏற்கனவே கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கிற கீரையும் சேர்த்துக்கலாம். இப்போ அது கூடவே நான் ஒரு அரை டம்ளர் தண்ணி ஜாரில் சேர்த்து அதை இதில் சேர்த்துக்கினேன். அரை டம்ளர் இல்லை, அதை விட கம்மியாகவே. இப்போ எடுத்து வச்சு இந்த உப்பையும் சேர்த்து நம்ம மாமூலி எப்படி சப்பாத்தி பிசைவோமோ அந்த மாதிரி சப்பாத்தி பிசைஞ்சிக்க வேண்டியது தான். நான் ஏற்கனவே எடுத்து வச்சுருந்த கீரையோட தண்ணியை ஜாரில் சேர்த்து அலசி அந்த தண்ணியை தான் எடுத்து நான் இதுக்கு யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். ஏன்னா கீரையோட சத்து நம்மளுக்கு ரொம்பவே முக்கியம். அதனால் எதையும் வேஸ்ட் பண்ணாமல் ஃபுல்லாக யூட்டிலைஸ் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை தெளித்து பிசைறதால இது நம்மளுக்கு கட்டி கட்டியாக இருக்காமல் கம்ப்ளீட்டாக மிக்ஸ் ஆகி சாஃப்டாக வரும். நம்ம ரொம்ப ஹார்டாக மாவு பிசைய வேண்டிய அவசியம் இருக்காது. இந்த பாருங்கள், இந்த அளவுக்கு இது பிசைஞ்ச ஒன்றும் நான் இதை எடுத்து சப்பாத்தி உருட்டுற மனையில் எடுத்து இதை நல்லா பிசைஞ்சிக்கிறேன். இந்த பாருங்கள், இந்த மாதிரி நம்ம ஒரு 2-3 நிமிஷம் இப்படி கண்டினியூவாக பிசைஞ்சிட்டே இருந்தோம்னா நம்மளுக்கு சப்பாத்தி ரொம்பவே சாஃப்டாக வரும். சப்பாத்தி ஹார்ட் ஆகிறதுக்கான சான்ஸே இருக்காது. இப்போ நான் இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெயை சேர்த்துட்டு அதையும் நம்ம நல்லா பிசைஞ்சிக்கலாம். இதை பாருங்கள் எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குது. இப்போவே இது இந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குது. இதை பாருங்கள் இந்த மாதிரி. இப்போ இதை நல்லா பிசைஞ்சிட்டு நான் ஒரு காட்டன் துணியை எடுத்து மூடி ஜஸ்ட் ஒரு 5 நிமிஷம் இதை நான் விடுறேன். அப்படியே இன்னும் கொஞ்சம் சப்பாத்தி சாஃப்ட் ஆகும். அதுக்காக இப்போ 5 நிமிஷம் ஆகிடுச்சு. இதை நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். நம்மளுக்கு இப்போ சப்பாத்தி மாவு ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை நம்ம ஒரு தடவை பிசைஞ்சிட்டு சின்ன சின்ன பால்ஸாக நம்ம உண்டை பண்ணி வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், மாவு எந்த அளவுக்கு சாஃப்டாக வந்திருக்கு. ஸோ மாவு சாஃப்டாக வர்றதுக்கு மெயின் ரீசன் நம்ம மாவு பிசைகிற விதம் தான். அதை நம்ம கவனமாக பிசைஞ்சிட்டோம்னா நம்மளுக்கு எப்போவுமே சப்பாத்தி சாஃப்டாக வரும். சப்பாத்தி சாஃப்டாக வர்றதுக்காக எக்ஸ்ட்ரா பால், எண்ணெய் இந்த மாதிரியெல்லாம் எதுவுமே சேர்க்க தேவை இருக்காது. இப்போ நான் எல்லாத்தையும் நல்லா உண்டை பிடிச்சி வச்சுட்டேன். இப்போ நம்ம தட்டி இதை உருட்டி எடுத்துடலாம். இது பாருங்கள் எந்த அளவுக்கு சாஃப்டாக வந்திருக்கு. இப்போ நான் கோட்டிங்க்காக மைதா மாவு யூஸ் பண்ணுறேன். மைதா மாவு யூஸ் பண்ணுறதுனால இதில் டஸ்டிங் அதிகமாக இருக்காது. இல்லாட்டி போனால் நம்ம சப்பாத்தி
வேக வச்சு எடுக்கும் போது சப்பாத்தியை அது மேலெல்லாம் நம்மளுக்கு ஹீட் அதிகமாக இருந்தால் பிளாக்காக ஆகிடும். ஸோ அதனால் நம்ம மைதா மாவு யூஸ் பண்ணுறது ரொம்பவே நல்லது. இது பாருங்கள், நான் நல்லா உருட்டி எடுத்துட்டேன். அதே போல் மீதம் இருக்கிற எல்லா உண்டையும் இதே போல் நான் உருட்டி எடுத்துக்க போகிறேன். இது பாருங்கள், சப்பாத்தி எந்த விதமான ரஃப்பும் இல்லாமல் பாலக்கீரையை யூஸ் பண்ணுறதுனால ரஃப்பாக வருமா இல்லை திரியாக போகுமா எந்த விதமான அவசியமும் இருக்காது. பாலக்கீரையை நம்ம ஸ்மூத்தாக கிரைண்ட் பண்ணியிருக்கிறதுனால அது கம்ப்ளீட்டாக மாவோட மிக்ஸ் ஆகிடுச்சு. ரெகுலராக நம்ம கோதுமை மாவில் சப்பாத்தி செய்யும் போது எந்த கன்சிஸ்டன்சி இருக்குமோ அதே கன்சிஸ்டன்சி தான் இருக்கும். நான் உருட்டும் போதே உங்களுக்கு தெரியும், எந்த விதமான டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் நல்லா உருட்டிகிட்டு இருக்கேன். இந்த மாதிரி ஒவ்வொன்றையும் நம்ம நல்லா ரவுண்ட் ஷேப்பில் நம்ம உருட்டி எடுத்துட்டோம். இந்த ஷேப் கூட மாறல. நம்ம நார்மல் சப்பாத்தி எப்படி செய்வோமோ அதே போல் இதுவும் ஆயிடுச்சு. இப்போ நான் எல்லாத்தையும் கரெக்டாக உருட்டி எடுத்துட்டேன். இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணி தோசைக்கல் வச்சு 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு அதை தொடச்சி எடுத்துடுறேன். இப்போ தவா சூடானதும் இது தவா கம்ப்ளீட்டாக சூடாக இருக்கணும். சூடானதும் நம்ம உருட்டி வச்சுருக்கிற சப்பாத்தியை ஒன்றா போட்டு எடுத்துக்கலாம். நான் வந்துட்டு அரை டேபிள் ஸ்பூன் இல்லைன்னா 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் யூஸ் பண்ணின்னு இருக்கேன். நீங்கள் எதனா டயட்டாக ஹெல்த்தியாக சாப்பிட்ணுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இதை ஆயிலே யூஸ் பண்ணாமல் கூட நீங்கள் இதை செய்யலாம். இதே மாதிரி சூப்பராக சாஃப்டாகவே வரும் உங்களுக்கு சப்பாத்தி. அதில் எந்த விதமான டவுட்டும் இருக்காது. நான் ஒவ்வொரு சப்பாத்தியாக ஒரு 4 சப்பாத்தியை போட்டு காமிக்கிறேன். நான் போட்டு எடுக்கும் போதே உங்களுக்கே தெரியும் இது எவ்வளோ நல்லா வந்திருக்குன்னுட்டு. ஸோ இந்த மெத்தடை யார் வேணாலும் ஃபாலோ பண்ணலாம். ரொம்ப கஷ்டம் ஒன்றும் இல்லை. ரொம்ப ஈஸியான மெத்தடு தான் அண்ட் குயிக்காகவும் ஆகும். நீங்கள் நார்மல் சப்பாத்தி எப்படி செய்கிறீங்களோ அதே மாதிரி தான் இதையும் செய்யணும். இதுக்கு ஒன்றும் எக்ஸ்ட்ரா நம்ம ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. பாருங்கள், நான் போடுற ஒவ்வொரு சப்பாத்தியும் எவ்வளோ அழகாக வந்துட்டுருக்கு. எந்த விதமான இதுவும் ஆகலை. நம்ம இதில் கீரையை சேர்த்துருக்கிறது மாதிரியே இல்லை, நார்மல் சப்பாத்தியை செய்கிற மாதிரி தான் இருக்குது. நம்ம இதை கீரையில் சேர்த்துருக்கிறதுனால சப்பாத்தியோட கலரு எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள். இப்போ நான் எல்லா சப்பாத்தியும் நான் போட்டு எடுத்துட்டேன். இப்போது நம்மளோடைய சூப்பரான பாலக் பராத்தா ரெடி ஆகிடுச்சு. நான் இது கோகோனட் சட்னியோட சர்வ் பண்ணுறேன். உங்களுக்கு எது வசதியாக இருக்கோ அது கூட சேர்த்து நீங்கள் சாப்பிட்லாம். இதோடைய டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதோடைய ஹெல்த் பெனிஃபிட் ரொம்பவே அதிகமாக இருக்குது. இதில் விட்டமின் சி இருக்குது. டைஜஷன் பவர் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லது. ஸோ மறக்காமல் நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்துச்சுன்னுட்டு என்னோடய கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னுட்டு நம்புகிறேன். என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தா என்னுடைய வீடியோவை லைக் பண்ணுங்கள். மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பலையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. ஸோ நான் போடுற ஒவ்வொரு வீடியோவோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு இம்மிடியேட்டாக கிடைக்கும். இதே போல் சிம்பிள் ரெசிபீஸையும் என்னால் அப்லோட் பண்ண முடியும். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.